சொல்லு, எதுக்கு உன் புருஷனை நீயே கொலை பண்ண? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. நான் அவரை கொலை பண்ணல. நீ அவரை கொலை பண்ணல. சண்முகம்ங்கிற பேர்ல போய் மாறு வேஷத்துல அவரை கொலை பண்ணிட்டு தப்பிக்க பார்த்து மாட்டிக்கிட்ட. அதான் ஏன் பண்ணேன்னு கேக்குறேன். நான் அவரை கொலை பண்ணல. அப்போ இந்த வீடியோல இருக்கிறது யாரு? இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யார் வேணா வீடியோ எடுத்திருக்கலாம், அது இப்ப முக்கியமே இல்ல. உன் கையால நீ உன் புருஷனை குத்தி கொலை பண்ணிருக்க. கோர்ட்டுக்கு போனா உனக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. நீ தப்பிக்கவே முடியாது. பாத்துக்கலாம். ஏய், என்ன ரொம்ப திமிரா பதில் சொல்ற? பொம்பளையா இருக்கியேன்னு பாக்குறேன். இல்ல கந்தன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கந்தன்? இல்ல சார், இவங்கதான் வேஷம் போட்டு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, போங்க. நீங்க எதுவும் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் சார். எங்க கண்ணு முன்னாடியே கொலை நடந்தாலும் இன்னார் தான் குற்றவாளின்னு எங்களால முடிவு பண்ண முடியாது. கோர்ட்ல போய் விசாரணை நடந்து எல்லா ஆதாரமும் சரியா இருந்தா மட்டும்தான் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் நம்ம நாட்டு சட்டம். இது உங்க கேஸுக்கும் பொருதுன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தியும் உங்க ஹஸ்பண்ட பத்தியும் நல்லா விசாரிச்சேன். 2 பேருக்கும் நடுவுல சின்ன வருத்தம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாதான் இருந்திருக்கீங்க. அவருக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அவரும் உங்களுக்காக என்னென்னமோ பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை கொலை பண்ணணும். நீ அவர் ஏன் கத்தியால குத்துனீங்க? சஞ்சய் சாகல, அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்ப என் பையன் அவர் கண்டிப்பா வருவார்.
கூறப்படுகிறது. நீ கொலை செய்யலன்னு சொல்ற, ஆனா ஊரெல்லாம் நீ தான் கொலைகாரின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தியை இனி மாத்தவே முடியாது. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. ஹலோ, அப்படியா? உடனே இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் நேர்ல வரேன். சார், என்னையா? குடோன்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு சார். என்ன? அங்க எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடைச்சிருக்கான் சார். எரிஞ்ச நிலையில ஒரு பாடியா? இவங்க கொலையே பண்ணலன்னு சொல்றாங்க. அங்க இவங்க எரிச்ச சஞ்சயோட உடம்பு கிடைச்சிருக்கு. அது எப்படி? இல்ல இல்ல இல்ல, அது என் புருஷனோட பாடியே கிடையாது. நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க. அவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு. சார், ஏதோ ஒரு கோவத்துல அவரை கொலை பண்ணிட்டு அந்த தப்பை ஏத்துக்க முடியாம இப்படி புலம்பிட்டு இருக்காங்க சார். சரி, நம்ம உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். ஜீப்பை ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். ஐயோ, அழாத மனசு. இல்ல, அது நம்ம சஞ்சயா இருக்காதுமா. அழாத மனசா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? அம்மாடி மானசா, அழாதம்மா. நீ அழுத அம்மாவும் அழுவா. நாம நம்பிக்கையோட இருப்போம். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. வேதா, நீ வர வேண்டாம். வேதா, நீ கார்லயே உட்கார். நாங்க போய் பாத்துட்டு வந்து சொல்றோம். நானும் வரேன். வேதா, சொல்றதை கேளு. இந்த இடம் ஒரு மாதிரியா இருக்கும். நீ ரொம்ப சங்கடப்படுவ. நான் பாத்துட்டு வந்து சொல்றேன். நீ கார்லயே இரு. நானும் வரேன். அப்பா, ரமேஷ் அப்பா யாரு? இதான் உங்க பையனோட பாடி. இதுல ஒரு கையெழுத்து போட்டு பாடி எடுத்துக்கணும். நீ அமைதியா இருப்ப. இப்ப போக வேண்டாம்ப்பா. இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. ஓகே சார், நான் கூப்பிடுறேன். வாங்க சார். ஏன் சார் நீங்க மட்டும் வந்திருக்கலாமே சார்? ஏன் மேடத்தெல்லாம் இங்க கூட்டிட்டு வரீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கவே இல்லை. சரி வாங்க. சரிங்க சார். விஜய், அது நம்ம சஞ்சய் இருக்காதுமா. வணக்கம் சார். என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ண சொன்னாங்க சார். மேடம், அப்பா, நீ அண்ணனா இருக்காதுப்பா. அண்ணனா இருக்காதுப்பா. அந்த சஞ்சயோட பாடி குடோன்ல எரிஞ்சு கிடந்துச்சு, அதானே சார்? ஆமா. அப்பா, அப்பா, என்ன? நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
என்னையா ஒரு பையன் கொலை பண்ற மாதிரி இருக்கு? ஆமாங்க ஐயா, இந்த பொண்ணு தான் பையன் வேஷம் போட்டு அவ புருஷனையே கொலை பண்ணிருக்கா. என்னம்மா இது? அப்படி என்ன கோபம் உனக்கு? உன் புருஷன் அந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணானா? இல்லங்கய்யா, உனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யார் கூடயாவது தொடர்புல இருந்தானா? அவர் என்ன தவிர வேற ஒரு பொண்ண கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. அப்புறம் ஏமா அவரை கொலை பண்ண? அவரு சாகல, உயிரோட தான் இருக்காரு. உயிரோட இருக்க அப்புறம் எதுக்கியா கேஸ் எடுத்தீங்க? எங்க அந்த ஆளு? ஐயா, அவரை பொண்ணு அந்த குடோன்லயே வச்சு எரிச்சிருக்கா ஐயா இவ. ஆனா ஏன் பண்ணன்னு கேட்டா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்செக்ஷன் யுவர் ஆனர். என்னையா இந்த வீடியோவே உண்மை இல்ல? கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல போறியா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஐயா. இந்த வீடியோவை ஏற்கனவே சோதிச்சு பார்த்தாச்சு. வீடியோ ஒரிஜினல் தாங்க ஐயா. அப்ப இந்த கேஸ்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதைத்தாங்க ஐயா நானும் சொல்றேன். சரியான ஆதாரம் இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா. ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதியா? இல்லங்கய்யா, அது ஊர் முழுக்க இந்த கேஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தா அது தப்பான முன் உதாரணம் ஆயிடும். ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது. இந்த கேஸ்ல இனிமேல் விசாரிக்க எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா நீங்க ஏதோ நம்புறீங்க. அதுக்காக உங்களுக்கு இன்னும் 2 நாள் நான் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்கிடையில வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வாதாட வாங்க. சும்மா இந்த உண்மை பொய்ன்னு வார்த்தை விளையாட்டெல்லாம் வேண்டாம். அப்புறம் நீங்க அடுத்த முறை வரும்போது டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டோட வரணும். சரிங்க ஐயா. இந்த 2 நாள் குற்றவாளி வித்யாவை சிறை காவல்ல வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது. இல்ல இல்ல இல்ல, என் பொண்ணு நிரபராதியா. அவளை எப்படியாவது விடுதலை பண்ணுங்கயா. ஐயா, கோர்ட்ல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. தப்பு பண்ண குற்றவாளி எல்லாம் வெளியில சுதந்திரமா சுத்தும் போது என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு ஐயா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். The court is urgent. ஐயோ, என்ன சரளா, எப்படி இருக்க? ஜெயிலுக்கு வந்து 2 வருஷம் ஆக போகுது. வாய திறந்து யார்ட்டையாவது ஒரு வார்த்தை பேசிருப்பியா? உள்ள போ, நான் பாக்குறேன். பேரு சரளா, 5 கொலை, ஆயுள் கைதி. பார்த்து நடந்துக்க, இல்லனா உன்னையும் போட்டு தள்ளிட்டு போயிருவா. போ உள்ள. பார்த்து பத்திரமா இரு. டேய், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போ படு.
ம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. வார்டன் வராங்க. மகேஸ்வரி. பேசிட்டு இருக்கா, ஒழுங்கா வேலை செய்யுங்க. யாருக்கா அவ? அவளை எதுக்கு நாம கொலை பண்ணணும்? அவதான் நான் இப்ப இந்த ஜெயில இருக்க காரணம். நிம்மதியா காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்த என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்த அந்த வேதாவோட மருமக தான் இவ. பேரு வித்யா. வெளியில வச்சு இவளை கொண்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். தப்பிச்சு இங்க வந்துட்டா. நான் விடுவேனா? எங்க அது? இங்கதான் இருக்கு. நான் அவகிட்ட போறேன். நீங்களும் கூட வேலை செய்யற மாதிரி பக்கத்துல வாங்க. நான் ஒரு குத்து குத்துனதுக்கு அப்புறம் அவ கை கால பிடிச்சுக்கோங்க. சரிக்கா. சத்தம் போட விடாம வாயை மூடிக்கோங்க. நான் அவ கதைய முடிச்சிடுறேன். யாரும் வரமாட்டாங்கல்ல? அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அதனாலதானே வார்டன் அவளை அங்க வேலை செய்ய சொல்லிருக்காங்க. ம். அப்ப வா. ம். வாங்க. டைம் எப்ப யாருக்கு எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியாதுல்ல. இப்ப நீ ஜெயில இருக்க, உன் புருஷனும் செத்து போயிட்டான். இப்ப உன் அத்தைய யார் காப்பாத்துவா? உன் புருஷன் ஆவியா வந்து காப்பாத்துவானா? உன் மொத்த குடும்பமும் இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்தமா அழிய போகுது. நீயும் இந்த ஜெயில தாண்டி வெளியே போகவே முடியாது. உன் கதையும் இங்கேயே முடிய போகுது. என்ன பாக்குற? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வசமா வந்து மாட்டிக்கிட்டே வித்யா. நான் ஜெயிலுக்கு வராம இருந்திருந்தா கூட நீ தப்பிச்சிருக்க வாய்ப்புண்டு. ஆனா இப்ப அதுக்கு வழி இல்லையே. இப்படி உனக்கு நீயே சூனிய வச்சுக்கிட்ட பாத்தியா? நாளைக்கு காலையில நீ உயிரோட இருந்தா பாக்கலாம். ஐயோ அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ யாராவது இருக்கீங்களா? அக்கா யாராவது இருந்தா வாங்க. அக்கா அக்கா என்னாச்சுக்கா?
இதெல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து வச்சிரு. ஏய் 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 என்ன பண்ற? ஏய் என்ன பண்ற? அக்கா புடிங்க புடிங்க. உங்களுக்கு ஒண்ணாகாது. யாராவது தண்ணி எடுத்து கொடுமா, தண்ணி எடுத்து கொடு. சரளாக்காக்கு என்னாச்சு? என்னாச்சு சரளாக்கு? தண்ணி எடு. அக்கா என்னக்கா ஆச்சு? இந்தா. சொல்லிட்டு செய்ய மாட்டியா? அக்கா உனக்கு ஒண்ணும் இல்ல, இப்ப நல்லா இருக்க. திடீர்னு வலிப்பு வந்துடுச்சு. இந்த பொண்ணுதான் உன்னை காப்பாத்துச்சு. எப்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருமா? இத்தனை நாளா பேசாதவ இப்ப மட்டும் பேசுவாளா என்ன? ஏய் எல்லாரும் போய் வேலையை பாருங்க போங்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போய் வேலையை பாரு. போன்னு சொல்றல, போ. இந்தாங்க. ஆமாக்கா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் சொல்ற நேரமா பார்த்து. என்ன தூசி தட்டிக்கிட்டே வர? மேல யாராவது ஏதாவது கொட்டிட்டாங்களா? வேற யாரு செஞ்சிருக்க முடியும்? நான் தான் செஞ்சேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் அப்படிதான் செய்வேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நீ யாரா வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தப்பு வேணா பண்ணிருக்கலாம். ஆனா நீ இங்க ஒரு கைதி, அவ்வளவுதான். உள்ள போய் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் அடிச்சு வெளுத்து தனியா செல்லுல தூக்கி போட்டுருவேன். இன்னும் 2 நாள் தான், அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஏண்டி, உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் உனக்கு கோவமே வராதா? அப்படியே மண்ணு மாதிரி இருக்க. வெளியெல்லாம் ரொம்ப துள்ளுவியே, இங்க அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி கிடக்குறியே, என்ன? எங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா? பாடி வாங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? நீங்க சத்தம் போட்டுருக்க வேண்டியதானே? சத்தம் போட்டு இருந்தா நாம மொத்த பேரும் மாட்டி இருப்போமே. ஜெயிலர் வந்து நீங்க எப்படி அந்த செல்லுக்குள்ள போனீங்கன்னு கேட்டா
என்ன பதில் சொல்றது? அடி வாங்கினது கூட பெருசு இல்ல, வலிக்குதுன்னு கத்த கூட முடியாம வாயை மூடிட்டு அடி வாங்கணும். எங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இனிமே அந்த வித்யா பக்கமே நாங்க போக மாட்டோம். இப்ப எங்க இருக்காங்க ரெண்டு பேரும்? அங்க பாருங்க. ஐயோ, வலி தாங்க முடியலையே. அவங்க ரெண்டு பேரும் வராங்க. என்ன திமிரா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாரையும் அடிச்சிருப்ப. உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தா இவங்க கிட்ட சாவிய கொடுத்து வித்யாவை கொலை பண்ண சொல்லிருப்ப. நீயா பேசுற? பேச வேண்டியவங்களுக்காக பேசுவேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவ என் தங்கச்சி. இங்க இருக்கிற வரைக்கும் இவளுக்கு நான் தான் பாதுகாப்பு. சும்மா எவளாவது இவகிட்ட வம்பு வளர்த்தீங்க, 5 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், 10 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். மொத்தமா முடிச்சு விட்டுருவேன், ஜாக்கிரதை. என்ன இப்படி எல்லாருக்கும் காயம் பட்டிருக்கு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாலா? இவங்களை அடிச்சாலா? ஐயோ, அவ ஒண்ணும் பண்ணல மேடம். அப்புறம் நாங்க தான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டோம். அத்தனை பேருமா? ஆமா மேடம். பாத்ரூம் சரியா சுத்தம் பண்ணாம பாசி பிடிச்சு போயிருந்திருக்கு. அதுல வரிசையா காலை வச்சு விழுந்திருக்காங்க. கண்ட இடத்துல கிழிச்சிருக்கு. அது கம்பி விழும்போது கிழிச்சிருச்சு மேடம். திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாத சூழ்நிலை. அதனால வித்யா ஆம்பளை வேஷத்துல உள்ள வந்திருக்கான். உள்ள வந்து பல தடவை வேதாவை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிருக்கான். ஆனா எதுவுமே நடக்கல. சஞ்சய் ஒவ்வொரு தடவையும் அவங்க அம்மாவை காப்பாத்திருக்காரு. அவருக்கு வித்யா தான் இதெல்லாம் பண்றான்னு தெரியவே இல்லை. கடைசியா வேதாவை கொலை பண்றதுக்கு தடையா இருக்கிற சஞ்சய கொலை பண்ண வித்யா பிளான் பண்ணிருக்கா. அதுக்கு அவ எடுத்துக்கிட்டது இந்த கடத்தல் நாடகம். வித்யா தன்னை கடத்திட்டதா போய் சொல்லி சஞ்சய ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கா. கடைசி வர தன் மனைவி தன்னை ஏமாத்துறான்னு தெரியாத அவரு அங்க வந்திருக்காரு. வந்த இடத்துல அவரை ஆளுங்களை வச்சு அடிச்சு கட்டி போட்டு கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கா. இதுதான் நடந்த உண்மை. இல்ல இல்ல இல்ல, இவர் பொய் சொல்றாரு. ஆமா ஐயா. ஐயா, இவர் பொய் சொல்றாருயா. சகுந்தலாவும் பிரீத்தியும் ஆளுங்களை வச்சு எங்க 2 பேரையும் கடத்தினதாயா உண்மை. நாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதாயா வந்தோம். ஆதாரம்? எங்க ஊர்க்கார கணேசன் ஒருத்த, அவன் தான் எங்களை கடத்தினா. சரிங்க சார், எங்க அவரு? அவன் தப்பிச்சு போயிட்டாயா. தான் பொண்ண எப்படியாவது காப்பாத்தணும்னு இவர் பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஐயா, நான் சொல்றது உண்மையா. என்னையும் என் பொண்ணையும் கடத்திட்டு போய் ஆளை வச்சு கொல்ல பார்த்தாங்கய்யா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துதான் என் மாப்பிள்ளைய காப்பாத்த என் பொண்ணு வித்யா அங்க போனாயா. காப்பாத்த போன உங்க பொண்ணு ஏன் அவரை கத்தியால குத்துனா? அது வந்து கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பொய் மேல பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. உங்க 2 குடும்பத்துக்கு நடுவுல பகை இருந்தது உண்மையா பொய்யா? உண்மைதாங்கய்யா. உங்க பொண்ணு தான் அடையாளத்தை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையா பொய்யா? உண்மைதாங்கய்யா. உங்க பொண்ணு சண்முகமா வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வந்தது பொய்யா இல்லையா? உண்மைதாங்கய்யா. ஐயா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஐயா, இவர் உண்மைக்கு நடுவுல நிறைய பொய் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா, நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. எந்த குற்றவாளிங்க ஐயா உண்மையை ஒத்துக்குவான்?
நீ வேற எதுவும் சொல்லணுமாமா? சஞ்சய் தான் என்ன கத்தியால குத்த சொன்னாரு. இதுக்கு பின்னாடி சகுந்தலா, பிரீத்தி, சங்கர்னு பெரிய கூட்டத்தோட சதி இருக்கு. அத்தனை பேரையும் சாட்சியோட நிரூபிக்க போறதா சொன்னாரு. கண்டிப்பா அவரு நிரூபிப்பாரு. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வெறும் வார்த்தை தான், ஆதாரமா எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் எப்படிமா நம்புறது? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான், உன் புருஷன் நேர்ல வரணும். இப்ப வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஐயா, வகைக்காக அப்பா பொண்ணு 2 பேரும் திட்டம் போட்டு ஒரு கொலையை பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல இந்த கேஸ்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொலை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேஸில் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும்போது வித்யாதான் குற்றவாளி என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. அதனால் இந்த நீதிமன்றம் கொலை குற்றவாளியான வித்யாவிற்கு அதிகபட்ச தண்டனையாக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 354(5) கீழ் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. இல்லையா இல்லையா ஐயோ, நிறுத்துக்க. சஞ்சய், சரியா பையன் கொஞ்சம் நீ போ. சஞ்சய், இவரு நீங்க? ஐயா வணக்கம். வித்யா கொலை செஞ்சதா சொல்ற சஞ்சய் நான் தான், அவளோட புருஷன். நான் சாகலங்கய்யா. சில பேரோட முகத்திரையை கிழிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் நான் தலைமறைவா இருந்தேன். என்ன எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வர? என்ன வித்யா கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம கதை எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? வித்யா சொன்ன மாதிரி அந்த சஞ்சய் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். கோர்ட்ல தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அவன் உயிரோட கோச்சுக்கே வந்துட்டான். என்ன சொல்ற? ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம கூடவே இருந்தானே பூபதி, அவன் தான் சஞ்சயை காப்பாத்திருக்கான். குமாரும் அப்ரூவரா மாறிட்டான். அந்த ஏட்டு நமக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டான். எல்லாரும் மொத்தமா சாட்சி சொல்லிட்டானுங்க. நாம பிளான் பண்ண எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்ல கொடுத்துட்டானுங்க. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? டிவியை போட்டு பாருங்க. மீண்டும் ஓர் முக்கிய செய்தி. சஞ்சய் கொலை வழக்கில் முக்கிய திருப்பம். இறந்து போனதாக சொல்லப்பட்ட சஞ்சய் நீதிமன்றத்திற்கு உயிரோடு வந்து பல திடுக்கிடும் ஆதாரங்களை கொடுத்துள்ளார். நடந்த அனைத்து பிரச்சனைக்கும் சகுந்தலாவும் அவர்களின் சகாக்களான சங்கர், மகேஸ்வரி, ராதிகா மற்றும் வேதா அவர்களின் கூடவே இருந்த பிரீத்தி தான் காரணம் என்று நிரூபித்துள்ளார். நீதிபதி அத்தனை பேரையும் உடனே கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். வித்யா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. இனி நாம தப்பிக்கவே முடியாது. உன்னை நம்பி நாங்க எல்லாரும் மோசம் போயிட்டோம். விடு மானசா, விடு. விட முடியாது. விடு மானசா. அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. விடு மானசா. கையை பிடி அண்ணி. கட்டுங்க அண்ணி. கையை காட்டு. கையை காட்டு. விடுங்கங்கறங்க. விடுங்க.
ஏய் பிரீத்தி, மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். புடிங்க சார் இவள, புடிச்சு ஜெயில போடுங்க. கொலகாரம் இந்த வீட்லயே இருந்துட்டு என் அண்ணனே கொல்ல பாத்திருக்கோம். சரண்டர் ஆயிடு பிரீத்தி. கான்ஸ்டபிள், ஹேண்ட் கேப் மாட்டுங்க. என்ன என்னன்னு கேக்குறேன்ல. ஏங்க, ஏற்கனவே வித்யா நல்லவன்னு புரிஞ்சுக்கும் போது உங்க அம்மா சொத்தெல்லாம் அவ பேருக்கு எழுதி கொடுக்க நினைச்சாங்க. சொத்தை இல்ல, பொறுப்பை. பொறுப்பு கொடுத்தாலும் சொத்து கொடுக்கற மாதிரி தானே. அதுக்கப்புறம் அவகிட்ட நம்ம என்ன கை கட்டி வேலை செய்யணுமா? 5க்கும் 10க்கும் அவகிட்ட கை ஏந்தி நிக்கணுமா? உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? கற்பனை ஒண்ணும் இல்ல, இதான் நடக்கும். ஏங்க, நீங்க இந்த வீட்டோட மூத்த பிள்ளைங்க. உங்களுக்கு இந்த குடும்பத்துல என்ன அப்படி கொடுத்துட்டாங்க? நியாயமா எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தானே வரணும். என்ன ஸ்னேகா, என்ன தூண்டி விடுறியா? இப்படிலாம் பேசினா நான் அம்மா கிட்ட போய் சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுவேன்னு நினைச்சியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்னைக்கா இருந்தாலும் எங்க அம்மா எடுக்கிற முடிவுக்கு தான் நான் நடப்பேன். நல்லதோ கெட்டதோ அதை கேட்டு நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல வேலை. பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்ன இந்த மனுஷன் பொசுக்கன்னு இப்படி சொல்லிட்டான்? இதெல்லாம் திருந்தவே மாட்டான் போல. அவ தெளிவா மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு போறா. நம்ம அப்புறம் போய் நடு ரோட்ல தான் நிக்க போறோம். நான் என்ன பண்ணுவேன்? இவ இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியே போ. எனக்கு உன்னை விட பிரீத்தி தான் ரொம்ப முக்கியம். இவ இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் நரகமா போகுது. இருந்து உங்களை காப்பாத்ததான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. மனசா சஞ்சய், உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நாங்க அத்தனை பேரும் கலங்கி போயிருந்தோம்னா உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா நீ நல்லா இருக்கல. எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீ அழாத, சரியா? மனசா, உங்க அம்மா வந்துட்டாளா? வந்துட்டாங்கப்பா. அங்கிள் ஓகேவா? அண்ணா ஒரு நிமிஷம். பாட்டி வாங்க. இந்த வரமா. என்னம்மா அதெல்லாம்? அண்ணன் செத்து பொழைச்சு வந்திருக்குப்பா. பெரியவங்க கையால ஆர்த்தி எடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி நீங்க எடுங்க. இது உனக்கு புது பொறுப்பு. இன்னும் நீ 100 வருஷம் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழணும்யா. இனி உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நீ நல்லா இருக்கணும்யா. உள்ள போங்க. உள்ள போங்க. இவ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? எனக்கு அந்த ஊரோ கோவிலோ சாமியோ எதுவுமே வேண்டாம். அவர் செஞ்ச தப்பாலதான் நீ இந்த இடத்துல நின்னுட்டு இருக்க. அது எதையும் என்னால மறக்கவும் முடியாது, அவரை மன்னிக்கவும் முடியாது. அம்மா, என்னம்மா? என்ன மாப்ள, அதான் உங்க அம்மா தெளிவா சொல்றாங்களே. அவங்க இந்த ஜென்மத்துல என் பொண்ணை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தகுதி வேற, எங்க தகுதி வேறல்ல. அதான் வித்யா, இதெல்லாம் நன்றி கெட்ட குடும்பமா. நான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட இதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்டியா? இவங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நாம தான் அவமானப்பட்டு நிக்கணும். அதாமா இப்பவும் நடந்திருக்கு. டேய் மாணிக்கம், கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய் போடா, என்னடா பொறுமையா இருக்கிறது? எப்பா சாமிகளா, நாங்க உங்களுக்கு நல்லது செஞ்சதெல்லாம் போதும். எல்லாரும் நல்லா இருங்க.
மறுபடியும் ஏதாவது உதவி வேணா சொல்லுங்க, நாங்க வந்து செய்யறோம். வித்யா, நம்ம ஊருக்கு கிளம்பணும், வாமா போலாம். சஞ்சய், அப்பா மா, அதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சாமா. இனிமே நமக்கு என்ன இங்க வேலை? அதான் உங்க மாமியாரோட மொத்த எதிரிங்களையும் நாம ஜெயிலுக்கு அனுப்பியாச்சுல. இதுக்கப்புறம் நீங்க இருந்து என்ன செய்ய போற? அப்புறம் உங்க மாமியார் நம்மளெல்லாம் மழுமட்டன்னு நினைச்சிருவாங்க. வா கிளம்பலாம். மாமா ஒரு நிமிஷம். அம்மா, இப்ப வித்யாவை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏமா இப்படி பண்றீங்க? சஞ்சய், உன் வைஃபா இவ இந்த வீட்ல இருக்கட்டும். இனிமே நான் இவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவளை நான் என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் முடியாது. இதுக்கு மேல வித்யா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? நான் எதிர்பார்த்த மருமக எனக்கு அப்புறம் வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பொறுப்பு எடுத்து நடத்தணும்னு நான் நினைச்சேன். இன்னும் 30 வருஷம் இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுப்பா பாத்துக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது இவளால முடியுமா? ஏன் முடியாது? இவளால ஒரு நல்ல ஹவுஸ் வைஃபா இருக்க முடியும். ஆனா ஒரு சேர்மனா ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. இல்ல, அது வந்து 4 கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்து நடத்துறதெல்லாம் ஒரு தகுதி ஆயிடாது. பாத்தியாடா, என் மக என்னதான் திறமை வளர்த்துக்கிட்டாலும், எல்லாரும் பாராட்டுற மாதிரி சாதிச்சாலும், ஆனா வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தனித்தனி டேஸ்டா இருக்கும். ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க ஒரு கேவலமான டீயை குடிச்சிட்டு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டீ உங்களோட மீட்டிங்கே ஸ்பாயில் பண்ணிடும். அதுவே ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு திருப்தியா ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க, உங்க மனசுல இருக்கிற சந்தோஷம் அந்த மீட்டிங்லயே தெரியும். இந்த வீட்ல சமையல் பொறுப்பு எடுத்துக்கிட்டவங்க உங்களை ரொம்ப சௌகரியமா வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நீங்க இன்னைக்கு முன்னேறி இப்படி ஒரு இடத்துல நிக்கிறீங்க. அங்க பிரச்சனை இருந்திருந்தா நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல ஹவுஸ் வைஃபா வாழ்ற எல்லாருக்குமே பொருந்தும். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சமைச்சு போட்டிருக்கீங்களா? மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிருக்கீங்களா? மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? தக்காளி வெங்காய விலை எப்ப ஏறும் எப்ப குறையும் தெரியுமா? ஒரு வாரம் தக்காளிக்கு 500 ரூபாய் செலவாகும். அதே ஒரு வாரம் 1000 ரூபாய் பத்தாம போகும். ஆனா குடுக்கிற பணத்துல கணக்கா செலவு பண்ணி அதுல 500 ரூபாவை உண்டியல்ல சேர்த்து வைக்கிற பொண்ணுங்க தான் குடும்பத்தோட தூணா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதுல. ஒரு நாள் உங்களால கம்ப்ளீட் ஹவுஸ் வைஃபா இருக்க முடியுமா அத்த? கண்டிப்பா முடியும். அதே மாதிரி என்னாலயும் உங்க இன்ஸ்டிடியூஷனை எத்தனை வருஷம் ஆனாலும் நடத்த முடியும். இன்னில இருந்து 1 மாசம் நீங்க ஒரு ஹவுஸ் வைஃபா உங்க கடமையெல்லாம் செய்யுங்க. நான் உங்க இடத்துல இருந்து நீங்க சந்திக்க முடியாதுன்னு சொன்ன சவாலை எல்லாம் நான் சந்திக்கிறேன். இந்த போட்டியில யாரு தோத்தாலும் ஜெயிச்சவங்க சொல்றதான் கேட்கணும். பாக்கலாம். என்னால முடியாதுன்னு நான் சொல்ற வரைக்கும், உங்களால முடியாதுன்னு நீங்க சொல்ற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க கூடாது. சரி, ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. இன்ஸ்டிடியூஷனை நிர்வாகம் பண்றது ரொம்ப ஈஸின்னு நீ சொன்னல, அதுல முதல் சவாலா நான் சொல்ற ஸ்கூலுக்கு போய் உன் குழந்தைக்கு ஒரு ப்ரீ கேஜி சீட் வாங்கிட்டு வந்துரு பாக்கலாம். என்ன குழந்தையே பொறக்கலையேன்னு பாக்குறியா? அங்க கல்யாணம் ஆகும் போதே போய் புக் பண்ணாதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்க அட்மிஷன் போட முடியும். நீ சீட்டு வாங்கி காட்டு, அதுக்கப்புறம் உனக்கு பொறுப்பு கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். சரி, வாங்கி காட்டுறாத்த. ஏன் சஞ்சய், ஒரு ப்ரீ கேஜி சீட் வாங்குறது அவ்வளவு கஷ்டமா என்ன? ஒரு ப்ரீ கேஜி சீட் வாங்கணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றேன், கேட்டுக்க. டேர்ம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், யூனிஃபார்ம், புக்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு இப்பவே தலை சுத்துது. இல்ல, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அப்ளிகேஷன் கொடுங்க சார். அம்மா என்ன படிச்சிருக்கீங்க? சோ, நான் MBA படிச்சிருக்கேன். நான் ஸ்கூலுக்கே போகல, போதுமா? அப்பா மட்டும் தான் படிச்சிருக்கீங்களா? அப்ப சீட்டு கிடைக்கிறது டவுட் தான். கொடுங்க.
10 மணிக்கு ஏ பிளாக்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். தயாரா இருங்க. அதுல பாஸ் ஆனதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். 2 வருஷமா அந்த சிலபஸையே கரைச்சு குடிச்சிருக்கேன். என்னது? அப்பா அம்மாவுக்கு எக்ஸாமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, தெரியாதா உங்களுக்கு? நீங்க புத்திசாலியா இருந்தா தானே உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்ப என்ன வெங்காயத்துக்கு ஸ்கூல்ல கட்டி வச்சிருக்கீங்க? ஏய், ஏன் உங்க வாத்தியார் யாரும் படிச்சது இல்லையா? வித்யா கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சஞ்சய் இப்படி அநியாயம் பண்றாங்க? இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா? பாத்துட்டியா நிக்கிறீங்க? அப்படியே வெளில போக. நாங்க என்ன வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறோம்? என்னையா சொன்னா? ஏய் சார், சீட்டு வாங்க வந்த இடத்துல பிரச்சனை பண்ண வேணாம் சார். அப்புறம் சீட்டு கிடைக்காது சார். போயா. என்ன வித்யா? உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். போறியா இல்ல? ஏய் என்ன பண்ற நீ? பொறுமையா இரு. பேசாம வா. சாரி சார். போ. போங்க. குட் மார்னிங் பேரண்ட்ஸ். நீங்க எழுத போற இந்த எக்ஸாம் உங்களோட தலையெழுத்த இல்ல, உங்க பசங்களோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய எக்ஸாம். அதனால பார்த்து நிதானமா எழுதுங்க. யாராவது பிட் அடிச்சாலோ பார்த்து எழுதினாலோ உடனே எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு வர முடியாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் டாடே. கடவுளே, இது வெறும் எக்ஸாம் பேப்பர் இல்ல, என்னோட வாழ்க்கை. அதுல விளையாடுறாத. எக்ஸாம் ஈஸியா இருக்கணும். காப்பாத்து கடவுளே. கடவுளே, நீ கண்ணை திறந்துட்ட. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா அட்டென்ட் பண்றா. அப்ப கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா. போட்டியில ஜெயிச்சிருவா. என்கிட்ட இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி சொல்லிட்டு இல்ல அவ்வளவு ஆர்வமா எக்ஸாம் எழுதினீங்களே, வாழ்த்துக்கள். போ. சரியான லூசா இருப்பானோ? அவன் கிடக்குறான். இப்ப அவன் கேட்டதான் நானும் கேட்க போறேன். எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா எக்ஸாம் எழுதுன? எல்லா ஆன்சர்ஸும் உனக்கு தெரிஞ்சிடுச்சா? என் பேப்பரை கூட பார்க்காம எழுதுன? பக்கம் பத்தல. இன்னும் 2 பக்கம் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வரைஞ்சிருப்பேன். வரைஞ்சிருப்பியா? என்ன சொல்ற? ஆமா, கோலம். கோலமா? ஆமா, பேப்பர் சைஸ் சின்னதா இருந்ததால ஒரு 8 புள்ளி கோலம் தான் போட முடிஞ்சது. இன்னும் பெருசா இருந்திருந்தா 16 புள்ளி கோலம் போட்டிருப்பேன். வித்யா, நீ இந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி காட்டுறேன்னு அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்க. என்ன அதை மறந்துட்டியா? இல்லையே. அப்புறம் நீ கோலம் வரைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? அவங்க அவங்களுக்கு எது தெரியுமோ அதுதானே செய்ய முடியும். எனக்கு கோலம் போட நல்லா வரும், நான் கோலம் போட்டுட்டேன். அதுவும் ஒரு திறமை தான். ஆமா, பெரிய திறமை. அப்படியே ஆஸ்கர் கொடுக்க போறாங்க. ஏண்டி இப்படி இருக்க? போச்சு, முதல் சவால்லயே நீ தோக்க தான் போற. யாரு, நானா? பின்ன இந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. இதுக்கு மேல எப்படி வாங்க போற? எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படியே கிளம்ப வேண்டியதான். இரு சஞ்சய், ரிசல்ட் வரட்டும். அதான் ரிசல்ட்ட நீயே சொல்லிட்டல. இதுக்கு மேல வெயிட் பண்ணி இன்னும் அதை வரை கேட்டுட்டு போணுமா? பொறுமை, பொறுமைதான் உன்னை உயர்த்தும். இப்ப என்ன நம்பிக்கையில நீ கோலம் போட்டு வந்து இவ்வளவு ஜாலியா இருக்க? வெயிட் பண்ணி பாரு. இங்க பாருங்க, உங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. நோட்டீஸ் போர்டுல ஒட்டுறேன். உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டேன். வாங்க வாங்க, சீக்கிரம் போய் பார்ப்போம். வாங்க. நீ போய் பாரு. அதையும் போய் பார்க்கணும். அதான் நீ ரிசல்ட் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? ஏய், நான் பாஸ் ஆயிட்டேன்.
நான் பாஸ் ஆயிட்டேன். எனக்கு கல்யாணம். நான் பாஸ் ஆயிட்டேன். எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன். இதுக்கு ஒரு தடவை செக் பண்ணு சஞ்சய். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கலாம்ல. நான் தான் உன்னை அடிக்கணும். நீ பண்ண வேலைக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் அடிக்காது. சரி சரி போய் பாரு. போ போ போ. அம்மா நான் பாஸ் ஆயிட்டேம்மா. ஒண்ணு ரெடியா இருக்க சொல்லுங்க. இதோ இப்ப உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு? எப்படி நம்ம பேர் இருக்கோம்? ஓ இல்லல இல்ல. அப்போ நேர்மையா தான் பேப்பரை திருத்தி இருக்காங்க. அவளுக்கு எப்படியாவது தண்டனையை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு என் கூட ஜெயில வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஏய் நாங்களே வெறுப்புல இருக்கோம். நீ வேற டென்ஷன் பண்ணாத. என்ன டென்ஷன் பண்றாங்க? உங்க கூட சேர்ந்ததுனாலதானே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுல வித்யா பையன் கெட்டப்ல கூடவே சுத்திட்டு இருந்திருக்கா. அத கண்டுபிடிக்க முடியல. நீங்க எல்லாம் பேசுறீங்க. நான் தாண்டி கண்டுபிடிச்சு சொன்னேன். கிழிச்ச என்ன கண்டுபிடிச்ச? உன்னை மாடியில இருந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன்னு சொல்ற அதானே? உனக்கு இத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? பிரீத்தி நீ எல்லாம் பெரிய ஆளுன்னு வெளியே சொல்லிக்காத. எதிரியா இருந்தாலும் அந்த வித்யா திறமசாலி. நாம எத்தனை பேர் இருக்கோம். எல்லார் கண்ணையும் விரல விட்டு ஆடிட்டால. ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவளை பத்தி பேசுன உன்னை கொன்னு போட்டுருவேன். ஆண்டி விடுங்க ஆண்டி. ஏய் விடு சகுந்தலா. விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கா. ஆண்டி விடுங்க. என்ன சகுந்தலா என் மேலேயே கைய வைக்கிற? நான் யாருன்னு தெரியும்ல. என்ன நீங்க? நம்ம எல்லாரோட நோக்கமும் வித்யாவையும் வேதாவையும் அழிக்கிறது தானே. அத விட்டுட்டு நாமளே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? நான் சண்டை போடல. இப்பதான் திமிர காட்டுறா. ஆமாடி நான் தோத்துட்டேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? சும்மா அதையே சொல்லி சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அந்த வித்யாவையும் வேதாவையும் நாம சும்மா விட்டுருவோமா? நான் விடவே மாட்டேன். இந்த ஜெயில இல்ல திகார் ஜெயில போட்டாலும் சரி அந்த வேதா குடும்பத்தை நான் நாசமாக்காம விட மாட்டேன். ஏய் தள்ளு. ஏய் என்ன இது? நான் உட்கார்ற இடம். எந்திரிச்சுப்பா. ஐயா இதுல இடம் உன் பேரை எழுதி இருக்க. போடி அந்த பக்கம். சகுந்தலா போயிருவோம் வா. எதுக்கு போகணும்? இவன பெரிய இவளா? இவள ஒரு கைதி தானே. நம்ம ரொம்ப ஆடம்பரம் பண்றா. ஏய் படி. நானே போற வெறியில இருக்கேன். கோவத்துல ஏதாவது செஞ்சிடப்போம். ஏய் என்ன முறைக்கிற? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? போடி அந்த பக்கம். ஏய் ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க முறைச்சுக்கிட்டே இருக்க. போடி. என்னடி முறைக்கிற? போடி. ரைட்டு. வில்லங்கத்தை கை வச்சு அழைக்கிறா. இப்ப அடமழை வெளுத்து வாங்க போகுது. நாம விலகியே நிப்போம். நீங்க கூட பயப்படுறீங்க. பின்ன சரளானா சும்மாவா? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? நான் பார்க்கல, ஜெயிலர் தான் சொன்னாங்க. நீங்க யாராவது வர சொன்னீங்களா? ஆமா, ஜாமீன் விஷயமா பேசுறதுக்கு லாயரை வர சொன்ன. அவரா தான் இருக்கும். அப்போ ஜாமீன் வாங்கிட்டு வந்திருப்பார்ல ஆண்டி? எல்லாருக்கும் தானே சகுந்தலா? ஆமா ஆமா. சரி, நீங்களும் என் கூட வாங்க. வா.
இல்லீங்களே. உங்க மொத்த பேரையும் இப்படி மொத்தமா வச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்லா தட்ட சொன்னா கொலையே பண்ணிடுவாங்க. சகுந்தலா மேடம், என்ன உங்க வாயில இருந்து அப்படியே ரத்தம் வருது? டிஞ்சர் வாங்கிக்கோங்க, இல்லனா செப்டிக் ஆயிர போகுது. ஏய், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க. நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்ககிட்ட விளையாடுவேனா மேடம்? நல்லா தெரியும். வேதம்மா வீட்டுக்கு வாழ வரும்போது உங்க ஜாதகத்தை குறைச்சு குடிச்சிட்டு தான் வந்தேன். ரைட்டியா இருக்கு. வைங்கம்மா. நல்லா சாப்பிடுங்க எல்லாரும். ஆஹா, சூப்பரா. சூப்பரா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பரா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க. அம்மா குழம்பு ஊத்துங்கம்மா. சூப்பர். மட்டாட்டி சமைச்சு சமைச்சு சாப்பிடுங்க. அத்தை எனக்கு கொஞ்சம். அம்மா எனக்கும்மா. ஆஹா, அருமை. அம்மா அந்த பொரியல் இன்னும் கொஞ்சம் வைங்க. போட்டுக்க. இதுல பீட்ரூட். ஏய், எல்லாத்தையும் நீங்களே முடிச்சு வைக்க போறது எனக்கு வேணும்டா. சரி போட்டுக்கங்க. மாமா ரசிச்சு சாப்பிடுறாரு. நிறைய இருக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்படி 2 நாள்ல என்ன ஒரே நாள்ல கத்து கொடுக்கறேன். அதுவும் இன்னைக்கே கத்து கொடுக்கறேன். நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எங்கேயோ இருக்க வேண்டியவன். இந்த நாசால சிடி போட்டு அனுப்ப வேண்டிய ஆளு. ஏய், இப்படி பாத்துட்டே இருந்தா எப்படி? ஏறி உட்காரு வா. போட்டிதான் ஆகணுமா? பின்ன நீ போட்டியில ஜெயிக்கணும்ல. தேவையில்லாம நீதான் வாயை கொடுத்து என்ன மாட்டி விட்டுட்ட. நான் என் பொண்டாட்டிக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். நீ கார்ல ஏறி உட்கார சொல்ல. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா உட்கார். சஞ்சய், ஓ உள்ள போய் உட்காரு. இப்போ சாவியை போட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். வண்டி பூ மாதிரி அப்படியே போகுமா. அப்புறம் கொஞ்ச தூரம் போயிடுவோம்ல, அப்ப செகண்ட் கியர் மாத்திடலாம். அப்போ ஸ்டீரிங் அது சும்மா. இப்ப நீ சைக்கிள் திருப்புவல்ல, அதை திருப்புற மாதிரி தான். ரொம்ப ஈஸி. இத சைக்கிள் ஓட்டுவல்ல, அது 2 சக்கரம், இது 4 சக்கரம்ல. ஏய் இங்க பாரு, அதுல கூட கீழே விழ சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல நீ விழ மாட்டேதியா? சரியா? போட்டு எடு. யாரையும் மோதிர மாட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, 100 பேரை கொன்னாதான் அரை வைத்துன்னு உங்க ஊர்ல சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் டிரைவிங்கும். துணிஞ்சு எடு, பாத்துக்கலாம். எடு, ஸ்டார்ட் பண்ணு. அப்படிதான். நெக்ஸ்ட் லட்சமிதி. கியரை போடு, கியரை போடு. இப்போ வண்டியை விடு. ஸ்டீரிங் புடி. என்னங்க வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வித்யா கார் ஓட்ட கத்துக்க போனா, இன்னும் ஆளை காணோம். சஞ்சய்க்கு போன் பண்ணா அவ போன் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க கார் வந்துருச்சு.
வித்யா ஓட்டிட்டு வந்திருக்காளே. வித்யா நீ போ, நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ உள்ள போ. வித்யா நீ அப்படி கார் ஓட்டிட்டு வந்த? என்னால நம்பவே முடியல. பயந்துட்டீங்களா? பயப்படல. அது இவ்வளவு ஸ்பீடா கார் ஓட்டிட்டு வந்தியா? அதான் லைட்டா ஜர்க் ஆயிடுச்சு. அம்மா அம்மா, வித்யா கார் ஓட்டிட்டு வந்துட்டாமா. ஐயோ, என்ன இவ எல்லா போட்டியிலயும் ஜெயிச்சுட்டே இருக்கா. விட்டா அத்தை எல்லா பொறுப்பையும் இவகிட்டே கொடுத்துருவாங்க போல இருக்கே. அம்மா கிட்ட 2 நாள் டைம் கேட்டல, ஒரே நாள்ல கார் ஓட்டிட்ட. எல்லாம் சஞ்சய் ட்ரைனிங் தான். இது வேறயா? சூப்பர் வித்யா. லைசென்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல லைசென்ஸ் வந்துரும். விட்டா இவ ஃளைட்டே ஓட்டிடுவா போல இருக்கே. சரி உள்ள போலாம். சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிடலாம். டேய் தெளிவா கை கழுவிட்டு சாப்பிடலாம். ஸ்னேகா போதும், அவனுக்கு கொடு. போதும் போதும். கொஞ்சமா வைங்கம்மா. டேய் நல்லா இருக்குடா, சாப்பிடுங்கடா. சாம்பார் சட்னி சூப்பர். வேதா இன்னொரு நாள் நல்லா சமைச்சு காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கே அசத்திட்டியா அசத்தி? சூப்பரோ சூப்பர். போதும் போதும். அம்மா உண்மையிலே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஆமா அத்தை, இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கீங்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடு வேதா. நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. அந்த ஃபார்மை கொடுமா, கொடு. எல்லாம் கரெக்டா இருக்குன்னு இத வச்சு உனக்கு ரேஷன் கார்டு கொடுக்கவும் முடியும். இதுல தப்பு இருக்குன்னு ரூல்ஸ் பேசி ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். ஏன் சார் இப்படி பேசுறீங்க? உண்மையை தானே சொல்றேன். அதிகாரம் அத வாங்க நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். பார்த்தா ரொம்ப அப்புறாணியா இருக்கமா. இங்க பாரு, இதுக்காக நீ தினம் வந்து அல்லாட வேணாம். ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? காலேஜ்ல சமைச்சு போறியா? சம்பளம் போட்டாங்களா? மாச கடைசி எங்களுக்கும் தாமா. சரி, எவ்வளவு கொடுக்கணும்? காலேஜ்ல வேலை செய்யல, அதான் கப்புன்னு புடிச்சிட்ட. இங்க பாரு, 2500 ரூபாய் கொடு. நாளை காலையில நீ ரேஷன்ல பொருள் வாங்கிக்கலாம். 2500 ரூபாயா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே சார். அப்போ தினமும் நீ வேலைக்கு லீவ் போட்டுட்டு நாங்க கேக்குற சர்டிபிகேட் எல்லாம் நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இத வச்சுக்க. இன்னைக்கு விட்டா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஆபீஸ் இருக்கும். வரிசையா கவர்மெண்ட் லீவ் வருது, யோசிச்சுக்க. சார் சொல்லியா? இந்தாங்க சார். மேடம்,
வேலை முடிஞ்சிருச்சுங்களா சார்? நீங்க கரெக்டா இருக்கும்போது நாங்களும் கரெக்டா இருக்கணும்ல. எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை வேணும். இந்தாங்க. ஒரு மாசம் ஆகும்னு சொன்னாங்க. நாங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல கூட ரெடி பண்ணி தர முடியும். சரி சரி, நீங்க கிளம்புங்க. வேற எந்த சர்டிபிகேட் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் முடிச்சு தரேன் உங்களுக்கு. என்னம்மா அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்க? யார் இவங்கலாம்? என்ன வேணும்? அவங்களுக்கும் ஒரு லெட்டர் வேணுமா? ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன லெட்டர்? உன்னுடைய டிஸ்மிஸ் லெட்டர். என்னது டிஸ்மிஸ் லெட்டரா? நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில வந்திருக்கோம். இவ்வளவுன்னு வாங்கிக்கிறீங்க, வெக்கமா இல்ல? இதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். கேக்குறது லஞ்சம், இதுல அதிகாரம் ஆணவம் வேற. மக்களுக்காக வேலை செய்யற வேலைக்காரங்க நீங்க. நீங்க பப்ளிக்க அதிகாரம் பண்றீங்கல்ல சார்? நாங்க யாரும் லஞ்சம்லாம் வாங்கல சார். இந்த அம்மா சும்மா எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ரசீது பணம் சார். யோ, ரொம்ப ஓட்டாதையா. உளியில இருந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க கொடுத்த பணத்துல கெமிக்கல் தடவி இருந்தோம். நீங்க பணம் வாங்கினதுக்கான எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க லஞ்சம் வாங்கின யாரும் தப்பிக்கவே முடியாது. மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. விசாரணை முடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? இனிமே இங்க வீட்டுக்கு போறது ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு தான். முன்னெல்லாம் இது மாதிரி லஞ்சம் யாரும் வாங்கினதே இல்ல சார். இவர் வந்தா சார் எல்லாத்தையும் மாத்திட்டாரு சார். சும்மா இருங்க சார், கத்தாதீங்க சார். உங்களால பாருங்க சார், எங்க வேலையே போயிடும் போல இருக்கு. இப்ப ஊழலுங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி. அது ஒரு இடத்துல உருவாச்சுன்னா மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சு அழிச்சிரும். அதுதான் இங்க நடந்திருக்கு. கேட்ட பணத்தை குடுக்கலன்னு பல நாளா அலைக்கழிக்கப்பட்ட ஏகப்பட்ட ஜனங்க இங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உடனே நீங்க ஏதாவது செய்யணும். பெண்டிங்ல இருக்க எல்லா அப்ளிகேஷனும் உடனே பாஸ் பண்ணணும். யாருக்கும் எந்த டிலே ஆக கூடாது. இத நான் இப்படியே விட மாட்டேன். உடனே இத நான் சிஎமோட கவனத்துக்கு கொண்டு போறேன். இவங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும். இனி நம்ம ஊர்ல இருக்கிற எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் இந்த அநியாயம் நடக்க கூடாது. மேடம், யார் நீங்க? வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன் வேதவல்லி சந்திரமோகன். இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல இருந்து எந்த கேள்வி கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இது மொத்தமும் தெரிஞ்சிருந்தா தானே பதில் சொல்ல முடியும். ஆமா. என்ன ஆமா? என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா? ஹே, இங்க பாரு, இந்த தடவை நான் போய் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நீயாதான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட. அப்ப கூட அம்மா மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன்னு தான் சொன்னாங்க. நீ தான் இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொன்ன. என்ன வெளியில சிங்க மாதிரி பேசிட்டு இப்ப கதவை சாத்திட்டு போலாம்னா நான் என்ன சொல்றது? உனக்கு நான் இப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்குல்ல? உன்னை பத்தி தெரியாது எனக்கு. ஏய், உன் கஷ்டத்தை பார்த்து ரசிச்சா நான் எதுக்கு இந்த ஃபைல்லாம் தூக்கிட்டு வர போறேன்? என்ன பயமுறுத்துறதுக்கு? புருஷனா பொண்டாட்டிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, ஈஸியா சமாளிச்சிடலான்னு மோட்டிவேட் பண்ணணும். நீ என்னமோ ஒன் டிபிங்கற இவ்ளோ ஃபைல்ஸ் தூக்கிட்டு வர. மோட்டிவேட் பண்றதால பிரச்சனை சின்னதாயிடாது. சரி, வாயை மூடிட்டு உட்கார். ஓகே. எவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்படி வாயை பொத்திக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்க. முதல்ல வாயில இருந்து கையெடு. நீ தானே இப்படி உட்கார சொன்ன? அதுக்காக அப்படியே இருப்பியா? எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, எப்படி நான் படிக்கிறது இப்போ? அதுக்கு உதவி பண்ணதான் நான் வந்தேன். நீதான் வேணாம்னு சொல்லிட்டியே. நான் எப்ப வேண்டான்னு சொன்னேன்? வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. கேள்விலாம் இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க, நீ பதிலும் இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே, அத நீயும் சொல்லணுமா? தெளிவா நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி என்ன ரெடி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு.
ஓகே மேடம். ஆரம்பிப்போமா? இம்பார்ட்டன்ட் ஃபைல் கொண்டு வந்துட்டேன். ஓகே. இங்க பாரு, இது ரொம்ப முக்கியமான செஷன். இத நல்லா கவனி. அப்புறம் இதுல இருந்து ஏய் என்ன கொட்டாவி விட்டுற? ஒழுங்கா கவனி. இங்க பாரு. யா கிளம்பிட்டியாமா? ஆமா மாமா. எல்லாம் படிச்சிட்டல? தெளிவா இருக்கல்ல? தெளிவா இருக்கேன் மாமா, பயப்படாதீங்க. கொஞ்சம் இரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா 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 இருமா. வெற்றியோட திரும்பி வாமா. அத்தை போயிட்டு வரேன். லாஸ்ட் மினிட்ல உன்னால முடியாதுன்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணு. நான் மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டு தான் அத்தை திரும்பி வருவேன். மா லேட் ஆச்சுமா, நீ கிளம்பு. டைமுக்கு போகணும், இல்லனா தப்பாயிடும். சரிங்க மாமா, போயிட்டு வரேன் அத்தை. ஆல் தி பெஸ்ட். ஓடி போ. நீ டைம்க்கு மீட்டிங்க்கு போக முடியாது.